إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்களின் மீதும், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும், நம் அனைவரின் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே ஒரு சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற வணக்க வழிபாட்டினை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலிற்குமான கூலியை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பாளர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு படைப்பாளனாக இருந்து கொண்டு இருக்கின்றான். அவன் வானத்தை படைத்திருக்கின்றான், பூமியை படைத்திருக்கின்றான். இன்னும் வானத்தில் உள்ளவை, பூமியில் உள்ளவை, இவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ளவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்களையும் மாதங்களையும் படைத்திருக்கின்றான். அதை பற்றி அவன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே அல்லாஹ்விடத்திலே மாதங்களுக்குரிய எண்ணிக்கை என்பது 12ஆக இருந்து கொண்டு இருக்கின்றது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 மாதங்களை சிறப்பிற்குரிய மாதங்களாகவும் புனிதமான மாதங்களாகவும் ஆக்கி இருக்கின்றான்.
அன்பார்ந்தவர்களே, ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவையும் படைக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவன்தான் படைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் தன் நாடிய அனைத்தையும் படைக்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். அதை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டும் பொழுது, உங்களுடைய இறைவன் தான் நாடிய எதையும் அவன் படைப்பான். மேலும் அவன் யாரை நபியாக அனுப்ப வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் வேற யாருக்கும் பங்கு கிடையாது. சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் வைக்கக்கூடிய சிறுக்கிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இவ்வாறாக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவாறு, அவன் விரும்பியவாறு அவன் மாதங்களிலே சில மாதங்களை புனிதமான மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம், இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே இதனுடைய முதல் 10 நாட்கள் மிக சிறப்பிற்குரிய நாட்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் அமல் செய்வது என்பது ஏனைய மாதங்களிலே செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். இந்த 10 நாட்களில், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிகவும் சிறந்ததாகவும் மிகவும் விருப்பத்திற்குரியதாகவும் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபகால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆம், ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விட சிறந்தது என்று கூறினார். பிறகு தொடர்ச்சியாக கூறுகிறார், இல்லா ரஜுலன் خرج بنفسه وماله ولم يرجع من ذلك بشيء. ஆனால் அந்த மனிதரோ அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அந்த போருக்கு செலவிட்டு அவர் திரும்பி வரவில்லை என்று சொன்னால், அதாவது அந்த போரிலே அவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால், ஷஹீதுடைய அந்தஸ்து வேற. ஆனால் அவர் போருக்கு கலந்ததை விட இந்த 10 நாட்களில் அமல் செய்வது என்பது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறும் பொழுது, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலையின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அவனுடைய திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பொருளின் மீதோ, ஒரு காலத்தின் மீதோ, ஒரு செயலின் மீதோ அவன் சத்தியமிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால், அந்த காரியத்துக்கோ அந்த செயலுக்கோ அந்த பொருளுக்கோ ஏதாவது ஒரு மகத்துவம் இருக்கும், ஒரு கண்ணியம் என்பது இருக்கும், ஒரு புனிதத்தனம் என்பது இருக்கும். அந்த அடிப்படையிலே அந்த 10 இரவுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து சொல்கின்றான் என்று சொன்னால், இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் ஐயாமின் அஅதமு இன்தல்லாஹ் வலல் அஹப்பு இலைஹி மினல் அமலி ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அஷரா. இந்த 10 நாட்களில் செய்யக்கூடியது அல்லாஹ்விடத்திலே மிக மகத்துவம் மிக்கக்கூடிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த நாட்களில் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். வத்தக்பீர், அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துங்கள். அவனை அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். வத்தஹ்மீத், அவனை அதிகமாக புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்களிற்கு என்பது வேற ஒரு சிறப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி இமாம்கள் கூறும் பொழுது, ஏனைய மாதங்களில் இல்லாத ஒரு விஷயம் இந்த 10 நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த 10 நாட்களிலே தொழுகை அப்படின்ற ஒரு இபாதத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அதே போல நோன்பு, இந்த 10 நாட்களிலே நமக்கு நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோன்பையும் நாம் நோக்கக்கூடியவர்களாக இருப்போம். சதகாக்களையும் ஜகாத்துகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் ஹஜ் அப்படின்ற அந்த இபாதத்தையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த முதல் 10 நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த மாதம் என்பது சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கின்றது என்று இமாம்கள் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை ஏன் புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கின்றான்? அதற்கென்று ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மாதம் வந்துவிட்டாலே நம்மிடத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபியினுடைய பெயர்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பெயரை சொன்னாலே அந்த மாதத்தை பொறுத்தவரையிலே அவருடைய செயல்தான் அதிகமாக எல்லா மக்களிடமும் பேசப்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பம் முதல் இறுதி வரை ஏராளமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கி அந்த சோதனையை பரிபூர்ணப்படுத்தியும் செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது, இப்ராஹிமுடைய இறைவன் அவரை துன்பத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கும் பொழுது அவர் என்ன செய்தாரு? அதை அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்தினார். அதிலே அவர் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக இருந்தார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அவர் யாரு? அந்த நாட்டிலே சிலை வியாபாரியாக இருந்து கொண்டு இருந்தார். அவர் சிலையை வடிவமைத்து அதை மனிதர்களிடத்திலே விற்கக்கூடியவர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட நபருக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு பின்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. என்னவென்று சொன்னால், மனிதர்கள் தன் கையினால் வடிவமைத்த அந்த கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. இது எப்படி தான் ஒரு மனிதன் ஒரு படைப்பை படைத்து அந்த படைப்பை படைப்பாளனாக அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்களே என்பதாக அவர்கள் யோசித்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே இது காலலி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர், எதையும் கேட்காத எதையும் பார்க்காத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? வலா யுப்னி அன்க மின் ஷைஆ, உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லாத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை இடத்துல கேட்கிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் முல்கி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா, உங்களுக்கு வழங்கப்படாத அறிவு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அறிவின் மூலியமாக நான் சொல்கிறேன், நேரான பாதையிலே இருங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். மேலும் கூறுகிறார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, மேலும் என்னுடைய தந்தையே, நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஷைத்தானுக்கு வழிபடாதீர்கள், அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாகவும் கூறுகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், யா அபதி இன்னி அகாஃபு ஐ யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான். இந்த விஷயத்தை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். என்னதான் அவர் அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்கள் செய்தாலும் அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இன்னி அகாஃபு, நான் அஞ்சுகிறேன், ஐ யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், இறைவனிடத்திலிருந்து ஒரு தண்டனை உங்களுக்கு வந்து விடுமோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்று தன்னுடைய தந்தையை எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதற்கு பின்பு அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இங்கிருந்து நீ விரண்டு போய்விடு, இல்லாட்டி நான் உன்னை கல்லால் அடித்து துரத்தி விடுவேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல எதிர்த்து பேசவோ அவர்களை திட்டவோ எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால சலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய இறைவனிடத்திலே, உங்களுடைய இறைவனிடத்திலே நான் உங்களுக்கான பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரிலே இருக்கும் பொழுது ஒரு திருவிழா ஒன்று வருகின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், அறிந்த செய்திதான். இருந்தாலும் நாம் ஏன் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே நினைவு கூறப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இது இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரிலே இருக்கின்றார்கள். மக்கள் அனைவரும் திருவிழாக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய தந்தை அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து செல்ல நாடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன சகீமுன், நான் நோயாளி என்பதாக அவர்கள் கூறிவிட்டார்கள். அவர்கள் அதே ஊரிலே தங்கிவிட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? உடைத்து விட்டார்கள். உடைத்து விட்டு அந்த ஆயுதத்தை கொண்டு போய் அந்த பெரிய சிலையோட கையில வைத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் திருவிழா முடிஞ்சு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது எல்லா சிலைகளும் உடைந்து கிடந்தது, பெரிய சிலையை தவிர. அப்பொழுது அந்த மக்கள் கூறினார்கள், ஆலு அந்த ஃபஅல்த பிஆதிஹதினா இன்னஹு லமினல் ஸாலிமீன், இந்த விஷயத்தை யார் நம்முடைய கடவுளுக்கு செய்தார்களோ அவர்கள் வழி தவறியவர்கள், அநியாயக்காரர்கள் என்பதாக அந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களில் சிலர் சொன்னார்கள், ஆலு சமிஅனா ஃபதன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம்,
இப்ராஹிம்னு ஒரு இளைஞர் இங்க சுத்திட்டு இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, நம்முடைய கடவுளுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார், அவரை கூட்டு நீங்கள் விசாரியுங்கள் என்பதாக சில மக்கள் கூறினார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்பட்டு அவரிடத்தை மக்கள் கேட்கிறார்கள், ஆலு அந்த ஃபால்த ஹாதா பிஆலியத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்க தான் இந்த காரியத்தை செஞ்சீங்களா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கால பல் ஃபஅலா, நான் செய்யல, கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், இந்த பெரிய சிலை இருக்குல்ல, இந்த சிலை தான் அந்த காரியத்தை செஞ்சுச்சு, அதை பேசக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதிர்த்தே கேளுங்கள் என்பதாக அந்த இடத்திலே அவர்களுக்கு உணர்த்தி காமித்தார்கள். இந்த சிலையினால் பேசவும் முடியாது, இந்த சிலையினால் நமக்கு எந்தவித நன்மையும் கிடையாது, எந்தவித தீமையும் கிடையாது, எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்தினார்கள். அதே போல அந்த மக்கள் உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய தலையை தாழ்த்தி கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்றார்கள். அதற்கு பின்னாடி என்ன நடக்கும், ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதலின் காரணமாக அந்த மக்கள் எல்லாம் கோபம் அடைஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட நாடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடுறதுக்காக ஹர்ரிகூ அதை அவங்க நெருப்பு மூட்டுறாங்க. மூட்டி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூறிய வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன், அவனே எனக்கு போதுமானவன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், குல்னா யா நாரு கூனி பர்தா வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமிற்கு சாந்தி அளிக்கக்கூடியதாகவும் அவருக்கு குளிர் அளிக்கக்கூடியதாகவும் நீ மாறிவிடு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். அந்த நெருப்பு குண்டமும் அவருக்கு தகுந்தது போல் அவருக்கு சாந்தி அளிக்கக்கூடியதாகவும் அவருக்கு குளிர் அளிக்கக்கூடியதாகவும் அது மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கின்றது, ஒரு சோதனை ஒன்று வருகின்றது என்று தெரிந்தும் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையின் போது அவர்களை கைவிடவில்லை, மாறாக அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அவர்களை அந்த இடத்திலே பாதுகாத்தான். அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால், எமக்கு ஏதாவது ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு ஒரு அந்தஸ்தை தரக்கூடியவனாகவும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவனாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றான். அதற்கு பின்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணமாகிய பிறகு ஷாம் நாட்டிற்கு இருந்து மிஸ்ர் நாட்டிற்கு பயணம் செய்கிறார்கள். அங்க இருக்கும் பொழுது ஒரு ஆட்சியாளனிடத்திலிருந்து ஒரு அடிமை பெண் அவர்களுக்கு கிடைக்கின்றது, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன செய்கின்றார்கள், திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்த பிறகு அவர்கள் மிஸ்ர் நாட்டிற்கு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். என்ன கட்டளை, ஹாஜரா அம்மையார் அவர்களையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பொட்டல் பூமியில் விட்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்டார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நாட்களுக்கு பின்பதாக எனக்கு பிறந்த குழந்தையை நான் விட்டு எப்படி வர வேண்டும் என்பது எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இறைவனிடத்திலிருந்து கட்டுப்படு என்ற செய்தி வந்துவிட்டால் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், என்னுடைய இறைவனுக்காக நான் கட்டுப்பட்டு விடுவேன் என்பதாக கூறி அந்த காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் அந்த பூமியில விடுறாங்க. அந்த இடத்திலே உண்ணுவதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, தங்குவதற்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்திலே ஹாஜரா அம்மையார் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறார்கள், இது நீங்கள் ஏன் இங்கே இந்த தண்ணி இல்லாத இந்த உணவு இல்லாத பூமியிலே விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக அப்படியே செல்கின்றார்கள். பிறகு ஹாஜரா அம்மையார் அவர்கள் கேட்கின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் அப்படின்னு தலையை மட்டும் அசைத்து விட்டு அங்கிருந்து செல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கின்றது, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்படி அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு பின்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுகின்றது. ஹாஜரா அம்மையார் அவர்கள் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியிலே ஓடுகின்றார்கள், தண்ணீரை தேடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜம்சம் என்ற தண்ணீரை அந்த இடத்திலே வர வைக்கின்றான். மேலும் அந்த தண்ணீரின் மூலியமாக அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தண்ணீரை அருந்துகிறார்கள். அந்த வழியாக சென்ற பயண கூட்டமும் அங்கு வந்து தங்கி அந்த இடத்திலே
மக்கள் அதிகமாக கூடி அந்த இடம் ஒரு ஊராக மாறி இப்பொழுது மக்கா மாநகரமாக அது இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளையை நாம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் எமக்கு ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அந்த சோதனையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருந்து கொண்டு இருக்கின்றான். அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மிஸ்ரு நாட்டிற்கு சென்று விட்டார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு வஹியை கனவின் மூலமாக அறிவிக்கின்றான். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனவின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை அறிவிக்கின்றான். அவர்கள் எதுவுமே கூறாமல் அப்படியே அங்கிருந்து மீண்டும் மக்கா மாநகரத்துக்கு வருகின்றார்கள். வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிப வயதை அடைந்திருக்கின்றார். வாலிப வயதுனா அந்த வயதில் தான் தந்தையுடன் அந்த பிள்ளை மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து கூறி காட்டுகின்றார்கள். பலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا புனை, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, நான் என்னுடைய கனவிலே உன்னை அறுக்கும்படி நான் கனவு கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மகன், அந்த மகன் இடத்திலே தந்தை வந்து நான் இப்போ அவனை அறுக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த மகனுடைய நிலைமை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அவன் அவங்க தந்தைக்கு கட்டுப்படுவானா? கட்டுப்படவே மாட்டான். இருந்தாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக அந்த கட்டளைக்கு உடனே கட்டுப்பட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், ஆலயா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்து விடுங்கள். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய குடும்பத்தாரினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே அந்த கட்டளைக்கு எந்தவித மாற்று பேச்சும் இல்லாமல் அந்த கட்டளைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே அவர்களை கைவிடவில்லை. மாறாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி அந்த இடத்திலே அவர்களை பாதுகாத்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன கட்டளை இட்டிருக்கின்றானோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட முற்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆட்டினை இறக்கி இதை அருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றார். இதன் காரணமாக தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே பிறை 10ஆம் தேதி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா ஈதுல் அத்ஹா, அறுத்து பலியிடக்கூடிய பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் காரணமாக தான் இந்த மாதம் என்பது புனிதமான மாதமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை நாம் எவ்வாறு செலவிட வேண்டும் என்று சொன்னால் அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அமல்களை நாம் முற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த 10 நாட்களை போல வேற எந்த 10 நாட்களும் நமக்கு கிடைக்காது. ரமதானுடைய மாதம் இருந்தது, ரமதானுடைய இறுதியில் நாம் அதிகமான நன்மைகளை செய்தோம். அதற்கு பின்பதாக இதோ ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை நாம் தவற விடாமல் அதிகமாக இந்த நாட்களிலே அமல்களை முற்படுத்த வேண்டும். முக்கியமாக தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் இன்றைய காலத்திலே தொழுகையினுடைய விஷயத்தில் தான் அதிகமான நபர்கள் சரியில்லாமலும் பொழுதுபோக்காகவும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் விதிக்கப்பட்ட கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டினான். ஃபர்துடைய தொழுகையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளிலும் நஃபீலான தொழுகைகளிலும் தொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் நாம் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விற்காக வேண்டி சுஜூது செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அலைக பிகஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ், அல்லாஹ்விற்காக நீங்கள் அதிகமாக சஜதாக்களை செய்யுங்கள். அப்படி நாம் அல்லாஹ்விற்காக சிரம் தாழ்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லா ரஃபஅஹுல்லாஹு பிக தரஜா, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறி காட்டுகின்றார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அந்த சுஜூதுகளிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட 10 நாட்கள் மீண்டும் நமக்கு கிடைக்காது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி அதிகமாக அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த நாட்களிலே
நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யௌமு ஆஷுரா, ஆஷுரா நோன்பையும் பிடிக்கக்கூடியவர்களாகவும், ஸலாஸத்து அய்யாமின் மின் குல்லி ஷஹரி, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நாம் இந்த நாட்களிலே பயன்படுத்தி அதிகமாக நன்மைகளை செய்வதுடன் நோன்பையும் நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பது, இந்த அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பதை பொறுத்தவரையிலே அந்த தினத்திற்கு என்று ஒரு சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளிலே நரகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களை அதிகமாக வெளியேற்றக்கூடிய நாளாகவும் இந்த அரஃபாவுடைய தினம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல ஷைத்தான் என்பவன் கேவலப்படுத்தப்படக்கூடிய நாளாகவும் இந்த அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்மிடத்திலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் அதை அடைய இருக்கின்றோம். அந்த நாட்களை சரிவர பயன்படுத்தி முடிந்த அளவிற்கு அதிகமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.